வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் சைரன் பேட்சிலிருந்து வகுப்பு 9 பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான முக்கிய 20 பொது அறிவு கேள்விகளை நம்ம தினமும் பார்த்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 9வது வகுப்பு. இதில் வழங்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை ஒரு நோட் போட்டோ அல்லது நான் கொடுக்குற பிடிஎஃபை பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கான 20 கேள்விகளை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி பாருங்கள். காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஏஓ ஹியூம் ஒரு ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரி. ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வை எழுதி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவன் காங்கிரஸுடைய தலைவராக ஆகியிருப்பார். ஓகேவா? அடுத்து ஷெர்ஷா சூர் பற்றிய கூச்சுகளில் சரியானதை தேர்ந்தெடு. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என இவர் நம்பினார். கூற்று 1. கூற்று 2 பாருங்கள். படைகள் ஓரிடம் விட்டு வேறு இடங்களுக்கு செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் இவர் தனி கவனம் செலுத்தினார். ரெண்டுமே சரியானது தான். ஆப்ஷன் சி ரெண்டுமே சரியானது. நவீன நாணய முறையின் தந்தையான ஷெர்ஷா சூர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அரசர். அதில் பார்த்திங்கன்னா இவர் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகளை கொடுத்தாரு. அடுத்து டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் உருவாகும் நொதி யாது? ஸோ ஹெலிகேஸ் அப்படிங்கிற நதி தான் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிப்பாதல் தொடங்கும் இடத்துல உருவாகக்கூடிய ஒரு நொதி. ஓகேவா? என்னது? ஹெலிகேஸ். பின்வரும் பொதுத்துறை நிறுவனங்களுள் மாறியுள்ளதை தேர்வு செய்க. என்எல்சி, ஜெயில், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த டாடா ஸ்டீலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் துறை நிறுவனம். ஆப்ஷன் பி டாடா ஸ்டீல் நிறுவனம். 1906 முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூரில் இந்த டாடா ஸ்டீல் எஃகு ஆலை நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் நிறுவனம் எனது இந்த டாடா ஸ்டீல். லால் குயிலாவை கெட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். கட்டிடக்கலையின் இளவரசன் அழைக்கப்படக்கூடிய முகலாய மன்னர் யாருன்னா இந்த ஷாஜகான் தான். சின்கேமியின் விளைவால் உருவானது டேஸ். சைக்கோட் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்கேமியின் விளைவால் உருவாகுது. இந்த சைக்கோட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கருமுட்டை என்று அழைக்கப்படுகிறது. சென்னை ஐஐடியில் நீர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்காக இந்தியா எந்த நாட்டோடு ஒப்பந்தம் கொண்டுள்ளது? ஸோ இஸ்ரேல் நாட்டோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை சென்னை ஐஐடி கொண்டுள்ளது. ஆப்ஷன் சி இஸ்ரேல். பொறுத்துக அக்பரவையில் இருந்த அந்த கலைஞர்கள். ஓகேவா? ஓவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஸ்வந்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவியராகவும், இசை மேதை பார்த்தீங்கன்னா தான்சேன், கதை ஆசிரியர் யாருன்னா பீர்பால், நூலாசிரியர் யாருன்னா அபுல் பாசல். ஸோ இந்த தான்சேனுங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான்சேன் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது இசையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு இந்த தான்சேன் விருது வழங்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. சரியான கூற்றை தேர்க. அரசு பணிகள் இந்தியமயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஓங்கி ஒலித்த ஆண்டு 1877. வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1878. இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவாக கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1883. அனைத்துமே சரியான ஒன்று. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது தொடர்பான கருத்து எந்த கூட்டத்தில் உருவானது? ஸோ பிரம்மஞான சபையினுடைய அந்த கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேறியிருக்கும். ஆப்ஷன் ஏ பிரம்மஞான சபை. கூற்றுகளை ஆராய்க. முகலாய நிர்வாகம். கூற்று 1 சதா உஸ் சுதுர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். கூற்று 2 மீர் சாமான் என்பவர் தலைமை தளபதி. கூற்று 3 வஜிர் என்பது வருவாய்த்துறை. கூற்று 4 வக்கீல் பிரதம மந்திரி. ஸோ இது மீர் சாமான் என்பவர் பார்த்திங்கன்னா தலைமை தளபதி கிடையாது. மற்ற எல்லாமே சரியானது. ஓகேவா? ஆப்ஷன் சி 1, 3, 4 சரியானது, 2 தவறானது. சரியான இணையை காண்க. பீர்வின்கள் பார்த்திங்கன்னா அடினைன் மற்றும் குவானைன். பிரிடிமின்கள் பார்த்தீங்கன்னா சைட்டோசின் தயமினின். அடுத்து நியூக்ளியோசைடு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரை. நியூக்ளியோடைடு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட். அனைத்துமே சரியானதான். ஓகேவா? இந்த பியூரின்களுக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2020 நடைபெற்ற காவல் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்ட கொஸ்டின். லிங்க்டின் நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்தியாவில் பணிபுரிய சிறந்த நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எது? ஸோ எம்என்சி கம்பெனியில், அதாவது டாட்டா ஐடி ஃபீல்டு சொல்லுவாங்களே, அதில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய டாட்டா கன்சல்டன்சி டிசிஎஸ் சொல்லக்கூடிய டிசிஎஸ் சர்வீஸ் தான் பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கும். பொறுத்துக சேமிப்பு வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். வாயு பரிமாற்றம் பார்த்தீங்கன்னா அவினீசியா. உறிஞ்சி வேறு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா. கொல்லிகள் பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ். பச்சுக்கொம்பைகள் பார்த்தீங்கன்னா பட்டாணில் காணப்படக்கூடிய வேர்கள். ஓகேவா? ஆப்ஷன் டி 4, 3, 1, 2, 5. மலரின் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் யாது? ஸோ மலருடைய ஆண் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரந்தத்தாள் வட்டமும், பெண் மலரின் இனப்பெருக்க உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சூலகம். ஆப்ஷன் பி மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலகம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள முதலாவது பிரம்மாண்டமான அதிக எடை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டின் பெயர் என்ன? ஸ்டார்ஷிப். ஓகேவா? ஸ்டார்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மாஸ்கினுடைய அந்த கம்பெனி.
இந்தியா தேசிய காங்கிரசின் முதல் தலைவரான பானர்ஜியின் முழு பெயரை குறிப்பிடுக. உமேஷ் சந்திர பானர்ஜி. நம்ம வந்து WC பானர்ஜின்னு படிச்சிருப்போம். W மீன்ஸ் உமேஷ் சந்திர பானர்ஜி. கீழ்கண்டவற்றுள் ஷெர்ஷாவோடு தொடர்புடையவை எது? அலைந்தர் வாசவை கட்டியிருப்பார். அடுத்து சாசாரத்தில் உள்ள அவருடைய கல்லறை மாடம். ஓகேவா, இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவுடைய இந்த பொருந்தக்கூடியது. ஓகேவா, அலைந்தர் வாசா வந்து அவர் தான் கட்டியிருப்பார். அடுத்து ஒரு வெடிகுண்டு விபத்தில் அவர் உயிரிழந்து அவருடைய கல்லறை வந்து பீகாரில் உள்ள அந்த சாசாரத்தில் இருக்கும். அடுத்து சரியான இணையை காண்க. ஓகேவா, சரியான இணை பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5 3 மட்டும் சரியானது. ஓகேவா, மற்ற எல்லாமே தவறானது. 3 சரி என்னது? காற்று வழி மகரந்த சேர்க்கை என்னது? அனிமோஃபீலி. தன் மகரந்த சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேமி. அயல் மகரந்த சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லோகேமி. ஓகே, அங்கே ஆட்டோகேமி மேலே மாற்றி கொடுத்துருப்பாங்க. 3 மட்டும் தான் சரியானது. பூச்சிகள் வழி நடக்கிறது பார்த்தீங்கன்னா எண்டமோஃபீலி. விலங்குகள் வழி நடக்கக்கூடியது சூஃபிலி. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 5 தவறு, 3 மட்டும் சரியானது. லாஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் 2023 அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன் சி S.V. ராஜதுரை அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசனுடைய அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைரன் பேட்ச் வகுப்பு 9க்கான முக்கியமான 20 கேள்விகள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் தான். இந்த PDF வேணுங்க நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.